பார்த்திங்கன்னா அந்த வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சி நம்ம கொட்டிக்கணும். சரிங்களா? எல்லா மாவையும் அரைச்சி கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நெய்யை சூடு பண்ணி இதில் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கணும். நான் மொத்தத்தையும் கலக்காமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சூடு பண்ணி ஊற்றணும் நெய்யை. இங்கே பாருங்கள், இது மொத்தமும் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதை தான் நான் வந்து நெய் ஊற்றி இப்போ இதுன போகிறேன், உருண்டை பிடிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த நெய் தான் நான் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். நல்லா சூடாக ஊற்றினா தான் நம்மளுக்கு உடையாமல் லட்டு கிடைக்கும். எப்படியும் ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ நெய்யாவது தேவைப்படும். நான் மொத்தம் 1.5 கிலோ அளவு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ நெய் தேவைப்படும். நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தானே எடுத்து லட்டு பிடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பசுமாட்டு நெய் தான் போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். சரிங்களா? இது நம்ம அப்படியே தான் நம்ம மாவை உருட்டி பிடிக்கணும். கொஞ்சம் இப்படி பண்ணிட்டிங்கன்னா சூடு குறைஞ்சிரும் மாவில். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. உதிரியாக தான் இருக்கணும். நீங்கள் பிடிக்கும் போது கரெக்டாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். இவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். இது ஹெல்த்தியானது ஒன்று. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கடையில் போய் சாக்லேட்டு அந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வாங்கி கொடுத்து உடம்புக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல பொருளை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். உங்களால் செய்ய முடியலன்னா எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்களும் செஞ்சு தருவோம். இந்த மாதிரி நல்ல ஃபுட்டாக கொடுத்து குழந்தைங்களுக்கு நோய் வராமல் தடுக்கலாம். சரிங்களா?